ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். முத்து எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே பதட்டமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆகிடுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனா எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. ரோகிணி தொடர்ந்து அழுதுகிட்டு என் மேலே எந்த தப்பும் இல்லை மனோஜ், நான் அவங்க கூட வாழணும்னு தான் இப்படிலாம் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை, விஜயா எல்லாரும் ரொம்ப கோவப்படுறாங்க. மனோஜ் ரொம்ப கோவப்படுறாரு. ரவி சுருதியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப எமோஷனலாகவும் கோவமாகவும் இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோகிணி என்னென்னமோலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பழசெல்லாம் இவங்கெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பார்க்கும்போது இப்போ ரோகிணி எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய வருது. மாற்றி எல்லாம் கோவப்பட்டு பேசும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜயா வந்து ரோகிணி கழுத்தில் இருக்க தாலியை கட்டணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி வந்து என் கழுத்தில் இருந்து தாலியை கட்டினீங்கன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜயா வீட்டை விட்டு வெளியில் தள்ள சொல்கிறாங்க ரோகிணியை. அதனால் மனோஜ் வீட்டை விட்டு வெளியில் தள்ளிடுறாங்க. ரொம்ப லென்த்தியாக இன்றைக்கான கதை போதுன்னு வச்சிங்களேன். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ரோகிணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே மீனா தான் அப்படிங்கிற மாதிரி மீனாவை குற்றவாளி ஆக்கிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பற்றி எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும், ஆனால் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கேட்டதுமே வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தோட கோபமும் மீனா பக்கத்து திரும்பிடுது. உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து எப்படி வீட்டில் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றி இப்போ மீனாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா ரொம்பவுமே அழுதுகிட்டு வீட்டில் எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னும், எப்படி உனக்கு இந்த விஷயம் தெரியும், எப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை எல்லாரும் கேட்குறாங்க விஜயாலாம். அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாட்டி ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போ தான் இந்த விஷயம் அவங்களுக்கு நமக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியல எப்படி மீனாக்கு இந்த உண்மை தெரியும்னு அந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, அதாவது இறந்து போயிடும்னு சொன்னதுனால தான் நான் வீட்டில் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு சொல்லவா வேணும், ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா முத்துவும் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விஜயா எல்லாருமே இப்போ மீனா ரொம்ப கோவப்பட்டு அதட்டி பேசுகிறாங்க. மீனா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த மாதிரி நம்ம டைரக்டர் ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் அப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிந்தாமல் செதறாமல் கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. நமக்கே தெரியும் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்தால் இதெல்லாம் ஒரு சீரியலோட கடைசியில் எண்டிங்கில் கொண்டு வரக்கூடிய கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை கூட பார்த்தோம் அப்படின்னா அப்படியே லைட்டாக கொண்டு போயிட்டு இப்போ ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிருக்காங்களா, அடுத்து அப்படியே கதையை கண்டினியூ பண்ணி தான் போவாங்க. இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனையை மொத்தமாக கொண்டு வந்து இப்போ மீனா தலையில் வச்சுட்டாங்க. மீனாக்கு ஏன் உண்மை தெரிஞ்சு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மீனா அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க. விஜயாவுக்கு சும்மாவே ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா உடனே மீனாவை துரத்தணும் தான் பார்ப்பாங்க. இப்போ முத்து வேற மீனா மேலே கோபமாக இருக்கிறதுனால அடுத்து கதையை எப்படி எமோஷனலாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான கதையாக இருக்க போது. எது எப்படி பார்த்தாலும் எப்போதும் சொல்கிற மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சுவாரஸ்யம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பார்க்கலாம் அடுத்து ப்ரோமோ என்ன வருது, எப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு. ஆனால் பொங்கலும் அதுவுமா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.